சிக்கன் கிரேவி மாதிரி பைனாப்பிள்ல கிரேவி செஞ்சா பைனாப்பிள் கிரேவியா ட்ரை பண்றோம். ஆனா நம்மளுக்கு பைனாப்பிள் வேணும்ல, என்ன பண்றது? பரவாயில்ல, பையனுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு. மூஞ்சில இருந்து பைனாப்பிள் வர வச்சிட்டான். இப்போ அந்த பைனாப்பிள் ஒன்னு எடுத்து அதை நான் கட் பண்ற மாதிரி பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுல கொஞ்சமா சால்ட் போட்டு வச்சுக்கோங்க. எதுக்குன்னு கேட்க கூடாது, வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்படியே சாப்பிடலாம் போலியே, சூப்பரா இருக்குது. அதை அப்படியே கூத்துட்டா கூட நான் சாப்பிட்டுருவேன். ஆனா அப்படி பண்ணா நம்ம சேனலுக்கே அசிங்கம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டா பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெயை ஊத்தி அதுல கொஞ்சமா பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டதுக்கு அப்புறம் அதுல 2 பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு மட்டும் போட வேணாம். ஏன்னா நம்ம முன்னாலேயே போட்டு ஊற வச்சிட்டோம்ல. உப்புல ஊற வச்ச பைனாப்பிள் எடுத்து இதுல போட்டு அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா பைனாப்பிள் கிரேவி ரெடி ஆயிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சதுக்கோசமே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பரவாயில்ல, சாப்பிடுற மாதிரி தான் இருக்குது. பைனாப்பிள உப்பு போட்டு சாப்பிட்டேன்ல, அது கூட மிளகாத்தூள் போட்டு அதை பாயில் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் டேஸ்ட், அதே மாதிரி தான். இதுக்கு அதை கூத்துந்தாலே நான் சாப்பிட்டு போயிருப்பேன்.